மேகாவல் பார்த்து வாரே வையமலை மேகாவல் பார்த்து வாரே எங்கள் பொறுமைப்படுத்த பன்னெண்டாவராகப்பட்டவர் வடதேசமாகிய வெள்ளாங்குளத்தூருக்கு செம்போல் ஆசாரிக்காக சத்தியத்திற்கு செல்லும் பொழுது என்னை அழைத்து வீரவர்கு 4 தலை வாசலை பதனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். அதன்படி நான் நெல்லிவல் நாட்டுக்கோட்டையை காவல் பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது மேற்கு திசையை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த வையமலை சந்தை அருகாமையில் ஏதோ கூட்டமாக தெரிகிறார்கள். அங்கு சென்று அவர்கள் யார் என்று பார்க்க வேண்டும். ஆக்கரை தேலுந்து தாடி தூங்கினாட்டன் ஐயா ஐயாவா எங்களை பார்த்தா கிழவன் மாதிரி தெரிகிறதா? ஐயா உங்களை எல்லாம் கும்பிடுறேங்க. ஐயா கும்பிடுறேங்க. இப்ப வந்து குளிர்ச்சி பண்ணிருக்காங்க. வைகாசி மாதம் கும்பிடுவாங்க. ஏய் மலைகளை இப்படி வாருங்கள். யார் நீங்கள்? ஆர்மி. ஆர்மியா? நீங்கள் எல்லாம் யார்? யாருக்காக இங்க வந்திருக்கீங்க? நீ யார்? நானா? நீங்கள் யார் என்று சொல்லுங்கள். நாங்களாம் மேல்நாட்டு காலிப்படைகள். நீங்களாம் மேல்நாட்டு காலிப்படைகளா? எப்படி தெரியுது? ஏய் அப்படியே தான் கட்டி உள்ளவை நீ கூறு. நீங்கள் எல்லாம் எதற்காக இங்கு வந்திருக்கிறீர்கள்? நெல்லிவல் நாட்டுக்கோட்டை அடித்து உடைத்து தரப்பட்டமாக்கு வந்து கொண்டிருக்கிறோம். நீ எதை கேட்க எனக்கு யார் என்று சொல்லு. சாமி சொருவி விடு. நான் சொல்வதை கேட்டால் நீங்கள் கோபப்படக்கூடாது. நாங்கள் கோபமா? எங்க அண்ணக்கா ரொம்ப கோபக்காரன். ஏய் குடிக்கிறா? ஐயா வேணாம் பொறுமையா கையை பிடிச்சு சொல்லுடா. நெல்லிவல் நாட்டுக்கோட்டை ஆளக்கூடிய பொன்னர் சங்கர் அத்தாவின் அருமை சேவகன் எனது பெயர் வீரபாகு சாம்புகன். கோபக்காரன் ஏன்டா உன்னை தாண்டா முதல் வெட்டேன். அன்னைக்கு ஓட சண்டையில புஞ்சிய பார்த்து அடிச்சவே இல்லையா? உடனே வெட்ட முடியாது. நீ என்ன தப்பா கேக்குற? வெட்டறது. என்ன தப்பா? வெட்டிக்கு 250 வெட்டறதானே நீ? முடிவெட்டானா? நான் காலிமல நான் காலியை விடுவா. பேச வேண்டாம். சொருவி விடுவே. வேணாம். சொல்லுடா. சாமி பொன்னாண்டவராகப்பட்டவர் செம்போல் ஆசாரிக்காக வடதேசமாகிய வெள்ளாங்குளத்தூருக்கு சத்தியத்திற்கு சென்று விட்டார். அவர் சத்தியத்திற்கு செல்லும் பொழுது என்னை அழைத்து வீரபாகு நமது 4 தலைவாசலை பதனமாக காவல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்து விட்டு சென்றார். அப்பொழுது அதன்படி நான் செய்து கொண்டிருக்கும் பொழுது எங்கள் சாமி சின்னாண்டவர் குதிரைக்கு கொள்ளு வைக்கும் பொழுது அதிலிருந்த கொள்ளாகப்பட்டதை சிறிது எடுத்து நான் தின்றுவிட்ட காரணத்தால் சின்னாண்டவர் குதிரையை அடிக்கும் சாட்டையால் என்னை அடித்து என் மேனியெல்லாம் ரத்த விளாராக பாருங்கள் சாமி. கொளுத்துற உடம்பாரு
நீங்க இருக்குது அடி வாங்க. சரி உன்னை பார்த்தா பாவமா இருக்குது. சரி சாமி. நீங்க என் கூட சேர்த்துக்கிறேன். சரிங்க. நெல்லிவேல் நாட்டு கோட்டைக்கு செல்வதற்கு அனைத்து வழி உங்களுக்கு தெரியுமா? அனைத்து வழியும் எனக்கு தெரியும் சாமி. எல்லாம் தெரியும். சரி எங்களை கூட்டி போறீங்களா? நான் உங்களை கூட்டி போடுவேன். சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்லை சாமி. இல்லையா? பாரு எல்லாம் வத்தி போச்சுண்ணா. இதெல்லாம் வத்தி போனா இதெல்லாம் என்ன சொல்ல முடியும்? சரி. இப்பொழுது சாமி நீங்கள் அனைவரும் கொண்டு வந்த ஆயுதங்கள் எல்லாம் முறைக்கட்டாக கட்டி வைத்துவிட்டு உங்கள் குலதெய்வமாகிய குங்குமக்காளி ஆலயத்திற்கு முன்பதாக பூமி தரைகளை படுத்து எனக்கு நிர்ணயம் செய்து கொடுத்தால் நான் உங்களோடு சேர்ந்து கொள்கிறேன் சாமி. எங்க சாமி வாங்க வேண்டும். அதனால சுத்தமா இருக்கீங்க. நேரத்துல குளிச்சா சரி இங்க வா. இப்படி நில்லுங்க. நம்ம சாமி கும்பிடணும். எப்படி கும்பிடுறது? தயவு செஞ்சு எல்லாரும் கையை எடுத்து கும்பிட்டு சாமி கும்பிடுங்க. ஆமா சாமி நிலா காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சு பாயுது காப்பிடும் பாரம் தோண வராமா காத்து வைக்காமா ஆகிவிட்டு சோறு யாருக்கு சாமி விளையாட்டு இருக்குது? ஏய் சாமி அப்படின்னா இத சாமி கும்பிடுறதுக்கு அப்பாட்டி கும்பிடுறேன். பாட்டி அப்ப சாமி போடலவா? அப்பாட்டிக்கு சொல்லிட்டு போய் சரி சாமி கும்பிடலாம். கும்பிடலாம். அம்மா குங்கும காளி அம்மா ஐயா குங்கும காளி என்னைய மட்டும் காப்பி ஆத்துமா. அப்ப நானும் நாசமா போறதா? உங்க பேர் படுத்து தூங்குடா. இப்போது மேனாட்டு காளிப்படைகள் அனைவரும் அவர்கள் குலதெய்வமாக குங்குமக்காளி ஆலயத்திற்கு முன்பதாக பூமி தரையிலே படுத்து எனக்கு நிர்ணயம் செய்து கொடுப்பதற்காக பூமி தரையிலே படுத்து விட்டார்கள். எங்கள் நெல்லிவள நாட்டு கோட்டையை ஆளக்கூடிய உத்தம பத்தினி ஒரு செல்வாசை நாடாளு பத்தினி அருக்காணி நல்லதங்க பத்தினி தெய்வம் என்பது உண்மையாக இருந்தால் அவர்கள் அனைவரும் 3.25 நாளைக்குள் மூச்சிழந்து போக வேண்டும். எனது கையில் இருக்கக்கூடிய கடிகால் குச்சியாகப்பட்டது மந்திரவாளாக மாற வேண்டும். நான் அவர்கள் காது மூக்கு குடுமைகளை எல்லாம் மறுத்து எனது சாமி சின்னாட்டவரிடத்திற்கு கொண்டு போக வேண்டும். நிர்ணயமும் செய்ய வல்ல வேடுவர்களும் இப்போது மேனாட்டு வேட்டுப்படைகளின் காது குடுமைகள் எல்லாம் மறுத்து விட்டேன். எனது சாமி சின்னாட்டவரிடத்தில் சென்று தெரிவிக்க வேண்டும். சாமி சின்னாட்டவரே காடு மாற்று நாக்கு பூக்கு எல்லாம் போட்டு வெட்டி கழுவிட்டு போயிட்டாண்டா அந்த பாவி பையன். செங்கத்து மண் எடுத்து தம்பி இந்த கெட்டப்புக்கு இதெல்லாம் 10 கொடுத்து பக்காவா இருக்கு உனக்கு. அண்ணே இன்னைக்கு செங்கத்து மண் எடுத்து செங்கலா செங்கத்து மண்ணு செம்மண்ணா செங்கத்து மண் செங்கத்து மண்ணா இது எடுத்து நாக்கு மூக்கு எல்லாம் வச்சு அதை வச்சு ஒத்தைடா ஒத்தைடா. நம்ம நம்ப வச்சு ஏமாத்திட்டா. இந்த நெல்லிவளத்து கோட்டைக்கு போயிட்டு இருக்க பாரு. அவளை பின்தொடர்ந்தே போகலாம். சாமி சின்னாண்டவரே சாமி இப்படி வாருங்கள். அந்த கொங்கு 22 கோணாடு 32 நாடர்களும் ஒன்று கூடி நமது வையமலை சந்தை அருகாமையில் கூடாரம் இருக்கிறார்கள். சாமி நமது நெல்லிவள நாட்டு கோட்டை இடியின்றி இடித்து ஆளுக்கு ஒரு படி மண்ணாக அள்ளி போக வந்திருக்கிறார்கள். சாமி சீக்கிரமாக வாருங்கள். கண்கள் சிவக்குதடா
உள்ள நாட்டுக்கோட்டையை இடியடி இடித்து ஆளுக்கு ஒரு படி மண்ணாக அள்ளி போவதாக வந்திருக்கிறார்கள் சுவாமி. அப்படியா? நான் சென்று அவர்கள் காது குடுமைகள் எல்லாம் மறுத்து அவர்கள் குலதெய்வமாக குங்குமக்காளி ஆலயத்திற்கு முன்பதாக கட்டி தோரணமாக தொங்க விட்டு வந்திருக்கிறேன் சாமி. தங்கள் வாளுக்கு இரையாக வேண்டும் என்று பாதி படைகளை ஒதுக்கி வைத்து விட்டு வந்திருக்கிறேன். புறப்படுங்க போகலாம். அப்படியே புறப்பட போவோம். சத்தம் சங்கரையும் கோபத்தை ஆற்றி சில மைத்திரர் கண்கள் சிவந்த கடும் கோபத்தோடு நமது காரிமட்டா புறவி வேறு எங்க செல்கிறீர்கள் மைத்ரா? எங்க செல்கிறீர்கள்? அந்த மேலாதி வீரர்கள் நம் நாட்டின் மீது படையெடுத்து வந்து வையமல சந்தையில கூட்டமாக போராடப்பட்டிருக்கிறார்கள். அனவலை வெட்டி கரவிருக்க வேண்டும். உடனே நானும் வீரபோது புறப்படுகிறோம் தான். மைத்ரா, நான் சொன்ன சற்று கேளுங்கள். நாடு மூடி கூடியிருந்தார் போல நமது தங்கையை தனியாக வட்டூர் கோட்டையை விட்டு நாம் இருவரும் படைமுகம் போக முடியாது மைத்ரா, போக முடியாது. என்ன வார்த்தை தெரிவிக்கிறதா? நான் இப்போ சண்டை செல்லக்கூடாதா? உண்மைதான் மைத்ரா. என்ன காரணம்? மைத்ரா, நமது பெரிய மைத்திரர் சத்தியத்திற்கு செல்லும் முன்பதாக என்னை அழைத்து எத்தனையோ புத்திமதிகளை எடுத்து சொல்லி சென்றிருக்கிறார்கள். அண்ணவர் சொன்ன பிரகாரம் நான் யுத்தத்திற்கு செல்ல வேண்டுமானால் யாராவது ஒருவர் தான் தந்து செல்ல வேண்டும். அப்படியானால் நாம் இருவரும் சென்று பகடையாடும் மன்னவன் சென்று பகடையாட வேண்டும். பகடையில் வெற்றி பெற்றவர்கள் மேலாடு யுத்தத்திற்கும் தோல்வி அடைந்தவர்கள் நமது யானை கட்டும் 60 பாக சங்கிலியார் மார்விலங்கு, மணிவிலங்கு, தோல் விலங்கு, தொலை விலங்கு அனைத்தும் பூட்டி பின்பற்றவர் கட்டிவிட வேண்டும். இதற்கு சம்மதம் என்றால் நாம் யாராவது ஒருவர் யுத்தத்திற்கு செல்லலாம் மைத்ரா. அதான் என்ன மாதிரி தெரிவிக்கிறீர்கள்? உண்மைதான் மைத்ரா. நமது பெரியவர் சத்தியத்துக்கு சென்றிருக்காரா? உண்மைதான். பாவி சப்பவளாசிக்காக வடதேசியமாக வெள்ளாமல் சத்தியம் செஞ்சிருக்காரா? உண்மைதான். இப்பொழுது நான் சண்டைக்கு செல்லக்கூடாதா? சண்டைக்கு செல்ல வேண்டும் என்றால் நான் பகடையாடு மண்டபம் சென்று பகடையாடி விட்டு அது வெற்றி பெற்றவர்கள் தான் செல்ல முடியும் மைத்ரா. வெற்றி பெற்றவர்கள் செல்ல முடியும். அத்தான் பகடையாடு சாலைக்கு சென்று இருவருமே பகடையாட வேண்டுமா? உண்மைதான். பகடையில வெற்றி பெற்றவர்கள் சண்டைக்கு போக வேண்டும். தோல்வி அடைந்தவர்கள் நிராயுதம் கருத்துடைய ஆணை கட்டும் 60 பாக சங்கிலியார் கட்டிப்பட வேண்டும். அத்தான் நீங்கள் சொல்வதை நான் சம்மதிக்கிறேன். மைத்ரா, வேற ஒரு சொல்லியிருந்தால் என் வாழ்க்கை நாம் சொல்வதை சற்று கவனமாக கேளுங்கள். நாம் இருவரும் பகடையாள வேண்டும் சென்று பகடையாள வேண்டும். அதற்காக நமது உத்தமாபத்தின் ஒரு சொல்ல வாசகம் நாட்டுக்காட்சியம் நாடாளுமன்றத்தின் அற்காலை அலங்கத்தை சாட்சியாக வைத்து நாம் பகடையாடுவோம். அதில் வெற்றி பெற்றவர்கள் மேலாடு யுத்தத்திற்கு செல்லலாம். தோல்வி அடைந்தவர்கள் நிலாயிரம் கல்தூரில் கட்டுப்பட வேண்டும். அத்தான் நீங்க சொல்லுவது போல் உத்தமபத்தின் ஒரு சொல்ல வாசகி நாடாளுமன்ற நாட்டு கலைச்சல் என் தங்கை வரவழைத்து பகடையாடுவோம். யாரை வெற்றி யாரை தோல்வி என்று பார்ப்போம். அதன் பிறகு செய்வோம். உள்ளூரை சேர்ந்த ஜெயராஜ் பொன்னுச்சாமி அவர்கள் சக்கராக வேண்டத்தை அமைக்கும் எனக்கு 50 ரூபாயும் பொன்னராக வேண்டத்தை அடைக்கும் அஜித் அவர்களுக்கு 50 ரூபாயும் நன்கொடை கொடுத்துள்ளார். உள்ளூரை சேர்ந்த சர்மா அவர்கள் 200 ரூபாய் 60 ரூபாய் கொடுத்துள்ளார். உள்ளூரை சேர்ந்த பழனிசாமி கவுடர் அவர்கள் எனக்காக பழனிசாமி கொத்துக்கார கவுடர்கள் எனக்காக 100 ரூபாய் கொடுத்துள்ளார். உள்ளூரை சேர்ந்த பழனிசாமி வெற்றி செல்வி அவங்க குடும்பத்தார் எனக்காக 500 ரூபாய் கொடுத்துள்ளார். அந்த கொடுத்த நல்லவர்களுக்கு எனது சார்பாகவும் எனது கலைஞர் சார்பாகவும் நன்றி. உள்ளூரை சேர்ந்த ஈஸ்வர சித்தப்பா எனக்காக 100 ரூபாய்
நன்கொடை கொடுத்துள்ளார். நன்கொடை கொடுத்த அனைத்து நல்லவர்களுக்கும் நன்றி 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 வணக்கம். அம்மனுக்காக அன்பளிப்பு கொடுத்தவர்கள்